ஒரு சென்சிட்டிவான விஷயம். இத பேசலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு எப்படின்னா எதுனாலும் நான் சொல்லிடுவேன். அதனால நான் சொல்றேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அண்ணா இருந்தாங்க. என்ன விட கொஞ்சம் ஏஜ் தான் அந்த அண்ணா. அண்ணன் தான் நான் கூப்பிடுவேன். எப்படின்னா ரொம்ப பேச மாட்டாரு. தண்ணி கேன் அம்மா தண்ணி கேன் வச்சு எம்ப்டி கேன் வச்சுட்டு போறேன். தண்ணி கேன் வந்ததுன்னா கொஞ்சம் வைக்க சொல்லுங்க அப்படின்னுவாரு. அவ்வளோதான். அப்புறம் எப்பயாவது பசங்க என்னம்மா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா பசங்களா அப்படின்னுவாரு. போயிட்டாங்கண்ணா அப்படின்னுவேன். இன்னொரு அண்ணா அவர் கூடயே இருந்தாங்க. ரொம்ப நாள் 2 பேரும் பேச்சுலர் தான் நாங்க நெனச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதுவரைக்குமே எங்களுக்கு தெரியாதுங்க. ஆ இது கொஞ்சம் லாங் வீடியோவா போகும். கொஞ்சம் பாருங்க என்னன்னு. ஆ அப்புறம் ஒரு நாள் வந்து திடீர்னு அதுவரைக்குமே அவங்க 2 பேரும் பேச்சுலர்ஸு ஒண்ணா இருக்காங்கன்னு தான் எங்களுக்கு தெரியும். பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். 2 பேருமே ரொம்ப ஜென்யூன் கேரக்டர். வெளியில பால்கனில நிக்க மாட்டாங்க. நம்மள பார்த்தா கூட அப்படி அந்த மாரி போறக்க நம்ம வீட்டு அதான் ஒரு நம்ம அண்ணன் தம்பிங்க எப்படி இருப்போம், அப்படிதான் அவங்க பழகியிருக்காங்க. ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு வச்சிருந்தாங்க அவங்க. அந்த நாய் கூட அப்புறம் இறந்துருச்சு. இது என்னாச்சுன்னா, ஒரு நாளு ஒரு லேடி வந்து கத்துனாங்க, "நீ திருந்தவே மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட" நீ அப்படின்னு சொல்லிட்டு கீழ பாரு கீழன்னு செம்ம சண்டை நடந்துச்சு. அப்பதான் என்னன்னு கேட்கும்போது, அந்த செக்யூரிட்டி என்ன சொன்னாரு, இந்த மாரி அவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா இருக்காங்களாம். ஒண்ணா இருக்காங்கன்னா புரியல அப்படின்னு அவருக்கு சொல்ல தெரியல. அதாம்மா ஆம்பளை ஆம்பளை ஒண்ணா இருப்பாங்கல்ல, அந்த இதுமா அப்படின்னு. ஆம்பளை ஆம்பளை ஒண்ணா இருப்பான். நம்மளுக்கு புரியும். அப்புறம் தான் தெளிவா அப்புறம் அப்புறம் அந்த அண்ணனே சொன்னாரு, "அம்மா நாங்க வந்து 2 பேரும் அ ஓரின சேர்க்கையாளர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுதாம்மா நாங்க. என்னன்னு தெரியலம்மா, எனக்கு அவன் மேல இதுவா இருந்துச்சு. 2 பேரும் ஒண்ணா காலேஜ் படிச்சோம், ஒண்ணா இருந்தோம். இப்ப ஒண்ணா இருக்கோம். ஃபேமிலில வேண்டான்னு சொன்னாங்க. நாங்க வெளியில வந்தோம். இந்த ஒண்ணா வந்து நான் பார்த்தேன் 3 வருஷமா பார்க்குறேன். ஆ நான் அவரு சொல்றாரு 6 வருஷமா ஒண்ணா இருக்கோம் நாங்க. இது எப்பவுமே நடக்கிறதாம்மா. திடீர்னு வந்தது வந்து அவனோட சிஸ்டர் அவங்க அவங்க வந்து அவனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறோம். அவன விட்டுரு அப்படின்னு சொல்லி என்ன திட்டிட்டு போறாங்க அப்படின்னு. ஆ இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. எனக்கு என்னவோ இது செக்ஸையும் தாண்டி அவன்கிட்ட ஒரு அன்பு எனக்கு எனக்கு கிடைக்குது. அவன்ட்ட வந்து அன்பா பேசுறான், அன்பா பழகுறான். ஏதோ எல்லாரையும் விட ஒரு பாயிண்ட் அதிகமான ஒரு விஷயம் அவன்ட்டருந்து எனக்கு கிடைக்குது. இது செக்ஸு இதுக்காக தான், அதுக்காகலாம் இல்ல. பட் வந்து எனக்கு அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அதிகமா இருக்கு. அவனும் என் மேல நல்ல கேரிங்கா இருக்கான், நல்ல இதுவா இருக்கான். ஒண்ணா போறோம், வர்றோம். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது. அதே விஷயம் அவனுக்கும் பிடிக்குது. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. அவன் என்ன சொல்றான், "ஏய் எனக்கும் பிடிக்கலடான்றான்." நான் ஓப்பனாவே கேட்டிருக்கேன். "எனக்காக நீ சொல்றியா?" அப்படின்னு. "இல்ல, இல்ல. எனக்கு இது பிடிக்கலடா விடுறா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் நாங்க இருக்கிறோம். ஆனா எங்கள வந்து பிரிக்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், ஏன்னா இது வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஃபேமிலி" "இல்லம்மா எங்களுக்கு வேண்டாம்மா. எங்களுக்கு எப்படின்னா, நாங்க இன்னைக்கு வாழ்ந்து நாங்க இங்க இதோட போயிருவோம். அவ்வளோதான்." அப்படின்னு தான் நாங்க இருக்கோம். நான் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ணுக்கு ஒரு வழிய குடுத்து, அவ ஒரு 1 வருஷம் என் கூட வாழ்ந்து, நான் வாழ முடியாம 2 பேரும் பிரச்சனையாயி இதுவாகுறது, நாங்க இப்படியே இருந்துட்டு போறோமே. அதனால தான் நானும் இப்படியே இருந்துட்டேன். அவனும் அப்படியே இருந்துட்டான். ஆனா நான் அவன ஓப்பனா ஒரு முறை நான் சொன்னேன். "ஆ இந்த மாரி நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கடா. நான் வேணா விலகிடுறேன்." ஆமா. ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் வருவேன், போவேன். நம்ம பார்த்துக்குவோம். மத்தபடி நம்ம அத தாண்டி எதுவுமே நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொன்னப்ப, என்னால இருக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதோட தான் நாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இவ்வளோ நாள் இருந்தோம். இப்ப கொஞ்ச நாளா அந்த பொண்ணு வந்து பொண்ணு பார்க்குறா. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அ என் என் எனக்கு அப்புறம் எங்க அண்ணனுக்கு பார்க்க யாரும் இல்ல. ஸோ அதனால எனக்கு அவன விட்டுரு, விட்டுரு அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் சரின்னு விட்டுட்டோம். அப்புறம் நாங்கலாம் இல்ல. சரி எங்களுக்கு அது ஒரு இதா தெரியல. ஏன்னா நாங்க அந்த அண்ணன ஒரு மாரியே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அது இதாவல. பக்கத்துல இருக்க ஒரு சில பேரு அப்படியே அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க பைக் நின்னா கூட, அது மேல எதுவுமே வைக்கிறது அந்த மாரி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே இருந்தாரு. இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் அந்த பொண்ணு வந்து ஒரு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த அண்ணா திடீர்னு ஒரு 20 நாள் அவரு இல்ல. இந்த அண்ணன்ட்ட கேட்டோம் நாங்க. "எங்கண்ணா அந்த அண்ணன காணோம், அவர் பைக்க காணோம்" அப்படின்னு "ஊருக்கு போயிருக்காம்மா" அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாரு. நேத்து பார்த்தா நேத்து இல்ல. வெள்ளிக்கிழமை திடீர்னு ஒரு ரூம் காலி பண்ணாரு. அப்போ நாங்க கேட்கல. அங்கேருந்து செக்யூரிட்டி கேட்டாரு. "என்ன சார் வீடு காலி பண்ணிறீங்களா?" "ஆமா. இந்த மாரி ஒண்ணு உரக்கடம் போறேன் நானு" அப்டின்னாரு. "அப்டிங்களா?" அப்படின்னு. "வேலை அங்கே போயிடுச்சுங்களா? சார் வருவாரா?" அப்படின்னு. "இல்ல அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டாரு. அழுதனா ஒரு 15 நிமிஷம் மூச்சு விடாம அழுதாரு. அப்புறமா "ஏன் சார் என்னாச்சு சார்?" "இல்ல அவன் நல்லா இருக்கட்டும். அவனாவது நல்லா இருக்கட்டும். அவன் மூலமா ஒரு குழந்தை பொறந்ததுன்னா, அந்த குழந்தைய நான் கூட பார்த்து வளர்த்துப்பேன். நான் பார்த்தேன் எவ்ளோ" ஆனா அந்த பொண்ணு சொல்றது ஒரு பக்கம் நான் அதான் எனக்கு தெரியும் நான் அவன புடிச்சு வைக்கல. ஆனா உலகம் வேற மாரி பேசுது. இத யாரும் ஏத்துக்கிறதுக்கும் இதுவா இல்ல. அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாரு. ரொம்ப அழுது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. "எப்படி நான் பேசாம இருக்காரு?" அப்படின்னு. நான் தான் சொல்லியிருக்கேன். "ஒரு 3 மாசத்துக்கு நீ என்கிட்ட பேசாத. உன்ன அந்த பொண்ணு புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ண நீ புரிஞ்சுக்கணும்" அப்படின்னு. "என்னால முடியாது" அப்படின்னு அந்த அண்ணா எவ்வளவோ சொன்னாராம். "இல்ல, இல்ல நீ பண்ணு" ஆனா நல்லா இருக்காம்மா. ஹனிமூன் போயிருக்கான். ஆமா. நான் கூட பயந்தேன் என்ன ஆகுமோன்னு. ஆனா நல்லா இருக்கான். ஓகே. அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் எனக்கு இவ்வளோதான். நான் சொன்னேன்,
நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நம்மளுக்கு அவ்வளோதாம்மா. இனிமேல் நம்மளுக்கு அதெல்லாம் இல்ல. அவன் நல்லா இருக்கான்ல. அவனால ஒரு குழந்தை பொறக்கும். அந்த குழந்தை என் குழந்தை தான். அது மாரி நான் பார்த்துப்பேன். அப்படின்னு சொன்னாரு. நம்ம இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஒரு ஒரு மாரி அதாவது திருநங்கைகள் எப்படி பார்க்குறோமோ, அதே மாரி தான் இவங்களையும் நம்ம பார்க்குறோம். ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுங்களா? இப்போ அந்த அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவருக்கும் மனசுக்குள்ள அந்த இது இருக்க தானே செய்யும். 2வது இந்த அண்ணா அப்படியே ஆளே ஒடிஞ்சுட்டாருங்க. ஆளு பார்க்கறதுக்கு ஜிம்முக்குலாம் போவாரு. செம பல்கா இருப்பாரு. அப்படியே மனுஷன் ஒடிஞ்சுட்டாரு. அப்படியே அவரு சொல்லும்போதே இந்த நம்ம டிவிலலாம் பார்த்தோம் லவ் பிரேக்கப் ஆன அந்த பொண்ணு, அந்த பையன் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி பேசினாரு. அ அதுவரைக்குமே உண்மையில எனக்குமே மனசுல ஒரு சில ஒரு நெருடல் இருந்தது. ஆனா அவரு பேசுனதுக்கு அப்புறம்ல இல்ல. இது ஏதோ ஒண்ணு இருக்கு. கடவுள் ஏதோ ஒண்ணு இப்போ எனக்கு காரம் பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு காரம் பிடிக்காது. எனக்கு புளிப்பான ஐட்டம் பிடிக்கும். அவங்க ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. அதே மாரி தான் இது ஒரு உணர்வு அவ்வளோதான். நம்ம இத வந்து வேற வகையில பார்க்கும்போது, "அச்சீ!" அப்படின்றோம். இல்லங்க. அவங்க ரொம்ப ஜென்யூனா இருக்கான் தெரியுங்களா? இப்பவே ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணா என்ன பண்றான்? இங்க கொன்னுட்டானா, இங்க குத்திட்டானா, இங்க கொலை பண்ணிட்டானா. ஒரு பொண்ணு என்ன பண்றா? கல்யாணம் ஆகும்போது போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி அவன் ஏமாத்திட்டான், வச்சுட்டான், எடுத்துட்டான். இப்ப இவரு பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருந்திருக்கும். ஆனா வேண்டாம். ஏதோ நம்மளுக்கு கிடைக்காதது அவனுக்கு ஏதோ ஒரு இது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா விலகிட்டாரு. ஆனா இதுல எவ்ளோ வலி இருந்திருக்கும்ல. எவ்ளோ இது இருந்திருக்கும். அந்த அண்ணா அத விட்டு வெளியில வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. அவர பார்த்தாலே தெரியுது. ஆனா அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப மோசமான ஒரு இது. அத பார்த்தாலே தெரியுது. ஏன்னா தனிமையில ஒரு இதுல சடனா அவங்க இல்ல. அங்க இருக்காங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுட்டா கூட ஒரு குழந்தை இருக்கு. இல்லையா அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. இல்ல அந்த பையனுக்கு ஒரு ஃபேமிலி யாரோ ஒரு சப்போர்ட்ல இருந்துருவாங்க. இவங்க ஏற்கனவே ஃபேமிலிய விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஃபேமிலிய விட்டு வெளியில வந்து, இதுதான் உலகம்ன்னு சொல்லி இருக்கும்போது, அந்த உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மனசே இது பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு வழிய விட்டுட்டு, அத தூரமா இருந்து பார்க்கணும்னு நெனைக்கிறாரு அந்த அண்ணா. கடவுள் அவருக்கு எவ்வளோ தூரம் மன தைரியத்த குடுக்கணுமோ, அவ்வளோ தூரம் குடுக்கணும். அந்த அண்ணா ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஸோ நீங்களும் அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. யாரையுமே இந்த ஒரு எச்சரிக்கை நம்மளுக்கு பிடிக்கலையா? ஒதுங்கி போயிடுங்க. அவங்கள ஒரு மாரி பார்வையில இது பண்றது. இது இப்படியா? அது அப்படியா? அப்படின்லாம் பேசாதீங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்து தெரியுங்களா அது? அது கடலுக்குள்ள உள்ள இருக்கிற முத்து. அது எடுக்கவே முடியாது நீங்க. அத நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அத பிச்சு தான் நீங்க எடுத்துட்டு வரணுமே தவிர, அந்த முத்த வந்து அத அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே அது கடலுக்கு தான் சொந்தம். இந்த மாரி அவங்க ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். இது யாருக்காவது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அது அவங்களுக்கு அது புடிச்சிருக்கு. ஸோ அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டும்.